வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை காப்பாற்ற இந்தியாவின் கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் என்னை உங்களிடம் நமது கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைத்துள்ளார்கள். அது ஏனென்றால் உங்கள் மீதுள்ள நம்பிக்கை கண்டிப்பாக வரவிருக்கின்ற தேர்தலிலே கடந்த தேர்தலை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று நம்முடைய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். 10 ஆண்டுகளாக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டு, குறிப்பாக இதற்கு 2021 முன்பு இங்கிருந்த அடிமை ஆட்சியை வைத்து தமிழகத்துக்கு ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய விடாமல் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள். ஒன்னும் சொல்ல போனால் இதுவரைக்கும் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், கொடி கொடி நவுத்து பாப்பா. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாள் மோடி நம்மை ஏமாற்றிய நாள். ஏப்ரல் 1. 10 ஆண்டுகளாக கருப்பு பணத்தை ஒழித்து ஒவ்வொரு அக்கவுண்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுகிறேன் என்று சொல்லி இதுவரைக்கும் 1 ரூபா கூட போடாத மோடி தான் இன்று தமிழ்நாட்டுக்கு 8 முறை வந்திருக்கிறார். மோடி ஏன் வந்தார்? நாம் சென்னையிலே பெரும் வெள்ளத்தில் தவித்தோம். இதுவரை வரலாறு காணாத வெள்ளம். அப்போது மோடி வரவில்லை. கொரோனா இருந்தது, அப்போதும் மோடி வரவில்லை. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது நம் தலைவர் முதலமைச்சர் டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்து, ஐயா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்க மக்களுக்கு உதவி பண்ணணும், நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க, பண்றேன் சொல்லி ஒரு நயா பைசா தரல. ஆனால் நம் தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6000 ரூபாய் உதவியினை தந்தார். மோடி வந்தார், 2 முறை 3 முறை சென்னைக்கு வந்திருக்கார். வந்தாரா? நம்ம யார் வீட்டுக்காவது பார்த்தாரா? மழையில பாதிக்கப்பட்டீங்களாமே, ஏதாவது செய்யணுமா, எப்படி இருக்கீங்க கேட்டாரா? இல்லை. இன்றைக்கு சொல்கிறார், தமிழ் என் தாய்மொழியா இல்லது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வருகிறது. அதாவது தேர்தல் வந்தோடனே தமிழ்நாட்டு மீது பாசம், தமிழர்கள் மீது பாசம். ஆனால் நம்ம துன்பம் படுகிற போது எட்டி பாராத மனிதர் தான் திரு மோடி அவர்கள். இன்று பார்த்தீர்கள் என்றால் புதிதாக ஒரு சர்ச்சை இருக்கிறார். கச்சத்தீவை தாரை வார்த்து காங்கிரஸ் இருந்தது. நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளாக நீங்கள் தானே ஆட்சியை புரிகிறீர்கள். உண்மையிலே கச்சத்தீவு மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால், மோடி அவர்களே, உங்கள் நண்பர் அதானி இலங்கையிலே ஒரு பெரிய போர்ட் கட்டுறார, அந்த நல்ல நட்புறவை வைத்து கச்சத்தீவை மீட்டிருக்கலாமே. உங்கள் அதானிக்கும் நீங்க எது வேணாலும் செய்வீர்கள். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரைக்கும் ஒன்று செய்யும். இன்னும் சொல்ல போனால் பார்த்தீர்கள் என்றால், நாம் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய் வரிக்கும் திருப்பி வருவது 29 காசு தான். ஆனால் அந்த மீதி காசு என்ன பண்றாங்க? இதே உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் தராங்க, பீகாருக்கு 7 ரூபாய் தராங்க, 1 ரூபாய் கொடுத்தா. நம் வரி பணத்தை அவர்கள் மாநிலத்துக்கு கொண்டு போகிறார்கள். ஏன் மோடி உண்மையில சொன்னாங்க, தாய்மாரெல்லாம் இருக்கீங்க, நம்ம என்ன கேட்கிறோம்? நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தானே கேட்கிறோம், இல்லையா? நாம் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு தரனார். இதுவரைக்கும் ஒருத்தருக்கு கொடுத்திருக்காரா? இல்லையே. என்ன பண்றாரு? இன்னைக்கு போனீங்கன்னா ஒன்றிய அரசுல, குறிப்பா ரயில்வேஸ்லோ எல்லாத்திலும் பாத்தீங்கன்னா இந்தி பேசுறவங்கள தான் வேலைக்கு வச்சிருக்காங்க, தவிர தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கும் வேலை வாய்ப்பே தருவதில்லை. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆகையால் இந்த நிலை மாறிட வேண்டும். இந்தியாவை காப்பாற்றிட இந்திய கூட்டணி வெல்ல போகிறது. அது இப்படி வெல்லும் போது கண்டிப்பாக நம் முதல்வர், நம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் யாரை பிரதமராக காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமராக வருவார். அப்படி வரும்போது நம் தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் மீட்டு மீண்டும் தமிழ்நாடு மென்மேலும் கூறி உங்கள் வருகின்ற ஏப்ரல் 19 உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரி சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தாய்மாரை மீண்டும் கேட்டுக்கொண்டு எங்கள் பயணத்தை தொடர்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.